The Chennai Silks win wow summer sale. Let's the celebrations begin. 2024 IPL தொடரோட லீக் ஸ்டேஜ் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் முன்னேறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா RCB vs CSK. இந்த மேட்ச் தான் முடிவு பண்ண போகுது. எந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற போறாங்க அப்படிங்கறத. சோ இப்பல இருந்து ஃபேன்ஸ்ல ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. RCB ஃபேனை பொறுத்த அளவுக்கு கம்பேக்க பாத்தீங்களா இல்லையா? இன்னும் ஒரே மேட்ச் தான் உங்களை முடிக்கிறோம், ஃபைனலுக்கு நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் CSK முத மேட்ச் வாங்குனது பத்திரியாப்பா, திரும்பவும் உங்களை அடிச்சு தான் உள்ள போணுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி மழை வர போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்திருக்காரு வெதர்மேன். ஓகே, என்ன நடந்திருக்கு, வெதர்மேன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்திலாம் டீடைலா பார்க்கலாம். 2024 IPL சீசன் ஆனது விறுவிறுப்பான இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. புள்ளிப்பட்டியல டாப் 2 பொசிஷன்ல இருக்காங்க KKR ராஜஸ்தான் ராயல்ஸும். சோ இவங்க ரெண்டு அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த அளவுக்கு 14 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல 3ஆம் இடத்துல நீடிக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த அளவுக்கு 14 புள்ளிகளோட 4ஆம் இடத்துல நீடிக்கிறாங்க. இந்த நிலையில தான் CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா அவங்களோட கடைசி லீக் போட்டியில பெங்களூர் அணியை வீழ்த்தி ஆகணும். அப்பதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு CSK தகுதி பெற முடியும். RCB vs CSK இந்த போட்டியானது மே 18ஆம் தேதி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த ஆண்டு IPL தொடர்ல RCB மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர மோசமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க, பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற ரகமான கம்பேக் கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா 5 போட்டிகளை வின் பண்ணி இன்னமுமே பிளே ஆஃப் ரேஸ்ல எல்லா அணிகளுக்குமே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுமே CSK அணிய 18 ரன்கள் தேசத்துல வீழ்த்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் செய்யறாங்க அப்படின்னா 18.1 ஓவர்களுக்குள்ளேயே டார்கெட் சேஸ் பண்ணி ஆகணும். அப்படி செஞ்சாலுமே RCB அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். சோ இப்பயில இருந்தே இந்த போட்டி மேல தான் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் மே 18ஆம் தேதி பெங்களூர்ல நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வெதர்மேனான பிரதீப் ஜான் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இத பத்தி அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கோடை மழையானது தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூர் ஆகிய பகுதிகளில் நல்ல முறையில் தொடங்கி இருக்கு. நல்ல வேலையா நேத்து நடந்த RCB vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சுமே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. மழை குறுக்கிடல. ஆனாலும் கூட பெங்களூர்ல பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டி இருக்காரு. மே 15ஆம் தேதி சென்னையில நல்ல மழை பெய்ய இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி தான் மே 18ஆம் தேதி CSK vs RCB மோத இருக்க ஆட்டமுமே மழையால பாதிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஒருவேளை CSK vs RCB மேட்ச் நடக்கும்போது மழை குறுக்கிட்ட ஆட்டம் ரத்தாகிருச்சு அப்படின்னா RCB and CSK ரெண்டு அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளிகளை பகிர்ந்து வழங்கிடுவாங்க. இதன் மூலமா CSK அணி 15 புள்ளிகளுக்கு வருவாங்க, RCB அணி 13 புள்ளிகளோட நிறைவு செய்வாங்க. இந்த சூழல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல தோத்து போகணும். அப்படி தோத்தா மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு CSK வேலை முன்னேற முடியும். ஒருவேளை லக்னோ ரெண்டு மேட்ச்லயுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா CSK வெளியேற வாய்ப்பு இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க. கடவுள் புண்ணியத்துல மே 18ஆம் தேதி மட்டும் மேட்ச் நடக்கிற அந்த ஒரு நேரத்துல மட்டும் மழை வரக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா RCB ரசிகர்கள் மிகப்பெரிய உற்சாகத்துல இருக்காங்க, பயங்கரமான கம்பேக் கொடுத்ததுனால. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு IPL தொடரோட முதல் போட்டியிலேயே RCB CSK தான் மோதினாங்க. அந்த போட்டியில RCB படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. சோ கடைசி லீக் போட்டியில RCB அணி CSK பழி வாங்கினாங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமான மேட்சாகவும் இருக்கும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்டாகவும் இருக்கும். தொடர்ச்சி 6வது வெற்றியை பதிவு பண்ணுவாங்க RCB அணி. சரி, ஓகே, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை CSK vs RCB மேட்ச் நடந்தது அப்படின்னா எந்த டீம் அந்த மேட்ச்ல வின் பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. The Chennai Silks win wow summer sale. Let's the celebrations begin.